ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு புளியோதரை அதாவது புளிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10லிருந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலே போதும். இது அப்படியே ஆறட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஆறடிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ புளியோதரை பவுடர் ரெடியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ யூஸ் பண்ணுறது பெட்டர். நான் இப்போது ஜீரகம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து பொரியட்டும். இப்போ ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதோடைய சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியாக தான் இருக்கும், போக போக நல்லா கட்டியாக ஆகிடும். இருக்கட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம புளியோதரை மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராக் சால்ட் கொஞ்சம் இதுக்கு தேவையானது ஆட் பண்ணுறேன். இப்போது தனியாக ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அதில் கடலைப்பருப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்து தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே நம்ம சேர்த்து ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது புளியோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் புளிக்கும். அதனால் தனியாக ரோஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண கடலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ண கடலைப்பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சுண்டி வந்துருச்சுன்னு. நீங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், இது வேண்டான்னா விட்டுடுங்க. புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. கூடவே மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. பல நாளுக்கு கெடாமல் நல்லா இருக்கும். தேவைன்னா கடலைப்பருப்பை சாதம் கிளறும் போது கூட நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாதத்தோடு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். நான் இப்படியும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நீங்களும் இந்த புளியோதரையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.